ஜெயா-டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே கிளேசங்கள் என்றால் என்ன என்பதை சில நிகழ்ச்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவைகள் என்ன, அவற்றை எப்படி கையாள்வது, எதனால் அதை கையாள வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது செய்யும் காரியங்களிலே கிளேசங்கள் இருக்கிறதா என்பதை எப்படி தெரிவது என்பதையும் பார்த்தோம். ஜாதி, ஆயுர், போகா, செய்யும் காரியத்தை எப்படி செய்கிறோம், அதனால் விளையக்கூடிய அனுபவம் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது, நல்ல அனுபவமா இல்லை அந்த அனுபவத்தினால் எனக்கு துன்பம் விளைகிறதா என்பதை பற்றி அறியும் பொழுதே நமக்கு அந்த காரியத்தினுடைய விளைவு, அந்த காரியத்தினுடைய ஆக்கம் எங்கிருந்து வந்தது என்பதை நமக்கு தெரியும். கிளேசத்தினால் விளைந்ததா அல்லது கிளேசம் இல்லாமல் இருந்ததா என்று தெரியும். வியாசர் தன்னுடைய வியாக்கியானத்திலே கூறுவார், நாம் எந்த மாதிரியான காரியங்கள் செய்தோமோ அதற்கு தகுந்த மாதிரியாகத்தான் அடுத்த பிறவியில் ஜென்மம் எடுப்போம். எந்த இடத்தில் நாம் பிறப்போம், எத்தனை வருடங்கள் இருப்போம், எந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பது எல்லாமே நாம் இப்பொழுது செய்யும் காரியத்தை வைத்துத்தான் இருக்கிறது. திருஷ்ட அதிருஷ்ட ஜென்ம வேதனீயக என்பதற்காக கூறுவார். சிலருக்கு நாம் இதை சரியாக பார்ப்பது எப்படி என்பதே தெரியாது. நம்மால் இந்த காரியத்தை இந்த மாதிரி கிளேசத்தில் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதே தெரியாது. அவர்கள் எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அடுத்த சூத்திரத்திலே சொல்கிறார். தே ஹ்லாத பரிதாபபலாக புண்ணிய அபுண்ணிய ஹேத்துத்வாத் என்று கூறுவார். எனக்கு கிளேசங்கள் என்றால் என்ன தெரியாது, ஆனால் எந்த காரியம் பாவ காரியம், எந்த காரியம் புண்ணிய காரியம் என்பது எனக்கு ஓரளவு தெரியும். எந்த காரியம் தர்மத்தின் பால் அமைந்தது, எந்த காரியம் அதர்மத்தின் பால் அமைந்தது என்பது எனக்கு ஓரளவு தெரியும். அதைத்தான் சொல்லுவார். கிளேசங்கள் இல்லை என்று நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே தர்மத்தின் பால் விளைந்தது புண்ணிய காரியங்கள். கிளேசம் இருந்தால் அது பாவ காரியங்கள் அதர்மத்தினால் விளைந்தது. நமக்கு தெரியும் எதெல்லாம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும், புண்ணிய பலன்கள் கிடைக்கும், எது செய்தால் நமக்கு பாவம் அதனால் கிடைக்கக்கூடிய அதர்மமான பலன் என்ன என்பதும் தெரியும். தான் சொல்ல கிளாத பரிதாப பலாக, புண்ணிய காரியம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது, நல்ல பலன்கள் கிடைக்கிறது. பாவ காரியங்கள் புண்ணியம் அல்லாத காரியங்கள் செய்யும் பொழுது பரிதாபம் என்று கூறுவார், அதாவது துக்கம் நமக்கு வரும் என்று கூறுவார். எனவே நான் செய்யும் எந்த காரியமே தர்மத்தின் பால் செல்கிறேனா, அல்லது எனக்காக செய்கிறேனா, என் குடும்பத்திற்காக செய்கிறேனா, அல்லது என்னை சார்ந்த என்னுடைய உறவினர்களுக்காக செய்கிறேனா, இந்த ஊர் நலனுக்காக செய்கிறேனா என்று பார்த்து அந்த காரியம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஸோ புண்ணிய காரியங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும், பாவ காரியங்கள் நமக்கு வேண்டாத துன்பத்தை தான் கொடுக்கும். ஆகவே இந்த கிளேசம் இருக்கிறதா இல்லையா என்பது புரிய முடியாதவர்கள் பாவ புண்ணிய தர்ம அதர்மத்தை ஒரு அளவுகோலாக கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நல்ல பலன்களையும் பாவ காரியம் துன்பத்தையும் கொடுக்கும் என்பதை இந்த சூத்திரத்திலே விளக்குகிறார். நாம் இன்று அர்த்த மத்தியேந்திர ஆசனத்திலேயே இன்னும் சில அட்வான்ஸாக எப்படி செய்வது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம அர்த்த மத்ஸ்யேந்திர ஆசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ இதே அர்த்த மத்ஸ்யேந்திர ஆசனம் நல்ல முறையில் பண்ண முடிந்தவர்கள், உடம்பு நல்ல முறையில் முறுக்க முடியும், இந்த வளையும் தன்மை இருக்கிறவங்க இந்த ஆசனத்தையே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க. ரெண்டு கால்களையும் முன்பக்கமாக நீட்டிக்குங்க. இப்போ இடது காலை மடித்து வலது தொடைப்பகுதிக்கு அடியில் வச்சுக்கோங்க. இடது பாதத்தை வலது காலை மடிங்க, வலது உள்ளங்கால் இடது முட்டிக்கு வெளியே வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக உடலை திருப்பி இடது கை வலது முட்டிக்கு வெளியே, ஆனால் வலது பாதத்தை பிடிக்கணும். வலது கை முதுகுக்கு பின்பக்கமாக வந்து இடது தொடைக்கு ஆரம்ப பகுதியில் வச்சுக்கோங்க. இது ஒரு அட்வான்ஸ் டைப்.
இந்த பொசிஷனில் ஒரு 4 மூச்சோ அல்லது 6 மூச்சோ வாங்கி விடலாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக திருப்பி கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை நீட்டிக்குங்க, இடது காலையும் நீட்டிக்குங்க. இப்போ வலது காலை மடக்கி இடது தொடைக்கு அடியில் வச்சுக்கோங்க. வலது பாதத்தை இடது காலை மடக்குங்க. இடது உள்ளங்கால் வலது முட்டிக்கு வெளியே. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக உடலை திருப்புங்க. வலது கை இடது முட்டிக்கு வெளியே போகட்டும், வலது பாதத்தை பிடிக்கட்டும். இடது கை பின்பக்கமாக வந்து வலது தொடை ஆரம்ப பகுதியில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக திருப்பி கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. இடது காலை நீட்டிக்குங்க, வலது காலையும் நீட்டிக்குங்க. இப்போ இதே அர்த்தமத்சேந்திர ஆசனத்தில் இன்னொரு அட்வான்ஸ் லெவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இடது காலை மடக்கி வலது தொடை கீழே இடது உள்ளங்காலை வைங்க. வலது காலை மடக்குங்க, இடது முட்டிக்கு வெளியே வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை வலது பக்கமாக திருப்புங்க. இடது கை வலது காலுக்கு இடையில் உள்பக்கமாக கொண்டு போங்க. பின்பக்கமாக அந்த கையை கொண்டு வந்து லாக் பண்ணிவிடுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை விலக்கி முன்பக்கமாக உடலை திருப்பி கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இடது காலை நீட்டிக்குங்க, வலது காலை நீட்டிடுங்க. இதே இது அடுத்த பக்கம் பார்க்கலாம். வலது காலை மடக்குங்க, இடது தொடைக்கு கீழே வச்சுக்கோங்க. இடது காலை செங்குத்தாக மடக்கி இடது உள்ளங்கால் வலது முட்டிக்கு வெளியே. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை இடது பக்கமாக திருப்பி வலது கை இடது முட்டிக்கு பின்பக்கமாக உள்ளே கொண்டு வாங்க. பின்பக்கமாக இடது கையை கொண்டு வந்து லாக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸான ஆசனா. நல்ல முறையில் அர்த்தமத்சேந்திர ஆசனா ட்விஸ்ட் வந்த அப்புறம் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு தேர்ந்த ஆசிரியருடைய மேற்பார்வையில் பண்ணுறது எப்போவுமே சிறந்தது. இந்த முதுகு பகுதியினுடைய முழுமையான முறுக்கம் தெரியுது. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக திரும்பிக்குங்க. கைகளை அகட்டி மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இடது காலை நீட்டிக்குங்க, வலது காலை நீட்டிக்குங்க. நம்ம சில எபிசோடுகளில் அர்த்தமத்சேந்திர ஆசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். பண்ண முடியாதவர்கள் எப்படி இலகுவான முறையில் ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி அந்த ஆசனத்தை கிளாசிக்கலாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த படிப்படியாக முன்னேறும் பொழுது அந்த முதுகுத்தண்டுடைய வளையும் தன்மை இன்னும் கொஞ்சமே அதிகரிக்கும். அவர்களால் உடலை ட்விஸ்ட் பண்ண முடியும். இப்படி நல்ல முறையில் ட்விஸ்ட் வந்தவங்க இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது ஒரு ஆசிரியருடைய மேற்பார்வையில் பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஏன்னா அட்வான்ஸ் ஆசனம் பண்ணும் பொழுது நமது உடல், மூச்சு, மனம் எல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தால்தான் இந்த ஆசனத்தினுடைய அந்த வலி இல்லாமல் செய்து பலன்களை பெற முடியும். இந்த முறையில் இந்த ஆசனம் செய்வதனால நம்மளே பார்த்தோம், முதுகுத்தண்டுடைய முறுக்கம் வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி நல்ல முறையில் இருந்தது. வயிற்றுப்பகுதியுமே நல்ல முறையில் அமுங்கப்படுகிறது. ஆங்கிள், முட்டி,
ஹிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பு பகுதி 3க்குமே நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. இன்னும் எல்லாவற்றுக்குமே அந்த மடக்கும் திறமை இருந்தால்தான் இந்த ஆசனத்தையே செய்ய முடியும். இந்த அட்வான்ஸ் வெரைட்டி பண்ணும் பொழுது இந்த கால்களை பிடித்து அல்லது கால்களுக்கு இடையில் கைகளை கொண்டு போய் நல்ல முறையில் அமுங்கும் பொழுது அடிவயிற்று பகுதியோட அமுக்கம் இன்னுமே அதிகமாகிறது. அதனால் என்ன ஆகும்னா அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. உள்ளே இருக்கக்கூடிய ஈரல், மண்ணீரல், கல்லீரல், கணையம் இவையெல்லாம் அமுங்கப்பட்டு அதனுடைய வேலைகள் தூண்டப்படுகின்றன. நல்ல முறையில் அவை சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தீரும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், முதுகுத்தண்டுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டமே அதிகரிக்கும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் வலுப்பெறும், அந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய லிகமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நார்கள் வலுப்பெறும், அதற்கு அதிகப்படியான இரத்த ஓட்டம் செல்லும். வயிற்றுப்பகுதியிலும் வேண்டாத சதைகள் இருந்தால் சிறிது சிறிதாக அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் முழுவதற்குமே ஒரு முழுமையான பலன்கள் இந்த ஆசனம் செய்யும் பொழுது கிட்டுகிறது. ஆனால் முடியாதவர்கள் எந்த முறையில் இலகுவாக ஆரம்பித்து படிப்படியாக தங்களை தயார் செய்து கொண்டு உடல் அளவில் ஃப்ளெக்சிபிலிட்டி, மூச்சு அளவில் நல்ல மூச்சு வாங்கக்கூடிய திறன் எல்லாம் அதிகரித்த பிறகு இந்த அட்வான்ஸ் வெரைட்டி, இந்த அட்வான்ஸான ஆசனத்தை நாம் ட்ரை செய்யலாம். இன்னும் சில ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.